நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, வீட்டில இருக்கும் பொருள வச்சே ஈஸியாவே நம்ம பிரெக்னன்சி டெஸ்ட்ட ஐடென்டிஃபை பண்ணிறலாம். நெறைய பெண்கள் வந்து வீட்ல சிம்பிளா இருக்கிற ஒரு கடுக வச்சோ, அல்லது உப்ப வச்சோ, சால்ட்ட வச்சோ, பேஸ்ட் வச்சு கூட நம்ம ஈஸியா நம்மளுடைய பிரெக்னன்சிய வந்து கண்டுபிடிக்கலாம். எந்த நாள்ல இருந்து நம்ம இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம்? இது 100% வந்து கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா ரிசல்ட் குடுக்குமா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கடுகு. கடுக வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு தூள் மாதிரி பண்ணி வச்சுட்டு, அத நீங்க எந்த தண்ணீர்ல வந்து குளிக்கிறீங்களோ, அதில கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இது வந்து இந்த கடுகு பொடி ஆட் பண்ண தண்ணீர வெதுவெதுப்பான தண்ணீர வந்து நீங்க குளிக்கும் பொழுது, அடுத்த 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கண்டிப்பா வராது. மேபி அப்படி வராமல் இருந்ததுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மேபி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு கர்ப்பம் தங்காம இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த 2 நாள்லயே வந்து பீரியட்ஸ் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சால்ட்டு. சால்ட் வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் கூட இத சொல்லலாம். காலையில எந்திரிச்சதுமே அதாவது உங்களுடைய யூரின் சாம்பிள வந்து சின்னதா ஒரு பாத்திரத்திலயோ, எதுலயாவது ஒரு சின்ன பவுல்லயோ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதில உங்களுடைய வீட்ல இருக்கிற என்ன உப்புனாலும் அத ஆட் பண்ணும் பொழுது, உப்பு நல்லா சிறுநீர்ல வந்து நல்லா வினை புரிஞ்சு, நல்லா பபிள்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாகி இருந்ததுன்னா, நீங்க கர்ப்பமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே இல்ல எனக்கு எதுவுமே உருவாகல, நான் உப்பு போட்டது அப்படியே இருக்குன்னா, நீங்க வந்து மேபி கன்சீவா இல்லன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட் எல்லாம் எப்ப பண்ணணும்னா, நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து 28 நாள் பீரியட் சைக்கிள்னா, 29, 30வது நாள் இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கன்ஃபார்மா 100% வந்து இது எக்ஸாக்ட்டா ரிசல்ட் குடுக்குமானா, கண்டிப்பா கிடையாது. நீங்க பிரெக்னன்சி கிட்ல மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிளட் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு 100% வந்து நம்ம கன்சீவா இருக்கோம்ங்கிறத உறுதி பண்ணலாம். இது வந்து அ ஒ ஒரு சிலருக்கு வந்து மேபி கரையலாம், ஒரு சிலருக்கு கரையாம கூட போகலாம். ஆனா, இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து இத ஃபாலோ பண்ணி பிரெக்னன்சிய வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுகரு. எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா சுகர் வந்து இருக்கும். நீங்க எந்த அளவு ஒரு கிளாஸ்லயா இருக்கட்டும், அல்லது ஒரு சின்ன பாத்திரத்தில ஒரு ஸ்பூன் வச்சு மெஷர் பண்ணி நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணுங்க. இப்ப 3 ஸ்பூனோ, இல்ல 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா உங்களுடைய யூரின் சாம்பிள வந்து ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணும் பொழுது சுகர் வந்து கரைஞ்சிருச்சுன்னா, நீங்க கன்சீவா இல்லன்னு அர்த்தம். மேபி உங்களுக்கு சுகர் வந்து கரையாம அப்படியே கட்டி கட்டியா இருக்குது. இல்ல நீங்க போட்ட சுகர் அப்படியே இருக்குதுன்னா, நீங்க கன்சீவா இருக்கலாம் அர்த்தம். என்ன காரணம்னா, நார்மலாவே இந்த HCG ஹார்மோன் வந்து நம்மளுடைய சர்க்கரைய வந்து கரைய விடாதுன்னு சொல்றாங்க. ஸோ கரையாமல் இருந்ததுன்னா, நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு. பேஸ்ட்ல வந்து உங்களுடைய யூரின் சாம்பிள வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி பேஸ்ட்டு வந்து நார்மலா ஒயிட் கலர்ல இருக்கணும். ஏன்னா நெறைய கலர்ஸ் வந்து இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல கூட இருக்குது. நெறைய மிக்ஸ்டு கலர்ல கூட இருக்குது. ஸோ ஆனா ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 1 ஸ்பூனோ இல்ல 1/2 ஸ்பூனோ பேஸ்ட் எடுத்துட்டு உங்களுடைய யூரின் சாம்பிள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்ட வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த வெள்ளை கலர் பேஸ்ட்டு ப்ளூ கலரா மாறணும். அப்படி மாறி இருந்ததுன்னா, நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து மாறாது. ஆனா ஏன்னா, இந்த ஒரு சில நேரங்கள்ல இது வந்து 100% ரிசல்ட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இத வந்து இதுக்கு முன்னாடி வந்து இத ஃபாலோ பண்ணல. இப்ப தான் வந்து இத ஃபாலோ பண்றாங்க. மேபி கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருந்ததுன்னா, கன்சீவா இல்லன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சோப்பு வச்சோ அல்லது ஷாம்பு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது ப்ளீச்சிங் பவுட்ரு 3ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சோப்புனா ஒரு சின்ன பீஸ் சோப் எடுத்துக்கோங்க. சோப் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு, நல்லா பவுட்ரு மாதிரி வர மாதிரி ஆயிட்டு, அதில யூரின் சாம்பிள் ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா நுரையா வருது, ரொம்ப ஃபோம் மாதிரி வருதுன்னா,
உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் ஊத்துன மாதிரி அப்படியே இருக்குது. எந்த நுரையும் எதுவுமே வரல. அதுல வந்து ஒரு வினை புரியவே இல்ல. அப்படி இருந்ததுன்னா நீங்க கன்சீவா இல்லன்னு அர்த்தம். இல்ல ஒரு சிலர் வந்து சோப்பு இல்லன்னு நெனைக்கிறவங்க, ஷாம்பு கூட நம்ம யூஸ் பண்ணி ஒரு 2, 3 ட்ராப் வந்து உங்களுடைய யூரின் சாம்பிள்ல ஆட் பண்ணும் பொழுது, அதுவும் நல்ல நுரைய வந்து உருவாக்கும். அப்படி உருவாக்குனீங்கன்னா, நுரை உருவாச்சுன்னா நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். மேபி நுரை உருவாகல, எனக்கு சரியா வந்து அப்படியே ஷாம்பு ஊத்துன மாதிரியே இருக்குன்னா, நீங்க கன்சீவா இல்லன்னு அர்த்தம். இதுக்கு பதிலு ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி கூட இந்த நம்மளுடைய பிரெக்னன்சிய வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ப்ளீச்சிங் பவுடர்ல உங்களுடைய யூரின் சாம்பிள வந்து ஆட் பண்ணும் பொழுது, அதுவும் யூரின் சாம்பிளோட நல்லா வினை புரியணும். நல்லா நுரையா வந்து உருவாகணும். அப்படி உருவானா, மேபி நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல எனக்கு நுரையே வரல, அப்படியே தான் நான் ஊத்துன மாதிரியே தான் இருக்குன்னா, நீங்க கன்சீவா இல்லன்னு அர்த்தம். ஆனா இந்த ரிசல்ட் இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வச்சு நம்ம எந்த நாட்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும்னா, நம்மளுடைய பீரியட்ஸ் தள்ளி போன நாட்கள்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு 30 நாள் பீரியட் சைக்கிள்னா, எனக்கு 32 நாள் ஆச்சு, 33 நாள் ஆயிடுச்சுன்னா, இத வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா நெறைய 100% இதுல ரிசல்ட் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம பிரெக்னன்சி கிட் யூஸ் பண்ணியோ, அல்லது பிளட் டெஸ்ட் மூலமா தான் 100% உறுதி பண்ண முடியும். ஏன்னா நார்மலா ஒரு சிலருக்கு பிரெக்னன்சி கிட்ல வந்து கூட நெகட்டிவ்னு வந்துட்டு அ அவங்களுடைய பிளட் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு கூட வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து இதுல எல்லாமே பாசிட்டிவ் வருதுன்னா, ஒரு தடவ பிரெக்னன்சி கிட்ல கூட செக் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா, உடனே ஹாஸ்பிட்டல்ல போயி ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு பேசுறது ரொம்பவே நல்லது. எந்த டெஸ்ட்டுமே நான் பண்ணல. கிட்ல மட்டும் தான் நான் செக் பண்ணேன். எனக்கு பாசிட்டிவ் வருதுன்னா, அப்படி இருந்தாலும் நம்ம டாக்டர போய் கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா, ஒரு சில நேரம் நம்மளோட கரு வந்து சரியா வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். அந்த நேரத்துல நம்மளுக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் வந்து ஃபோலிக் ஆசிட் நம்ம சரியான உணவளவு எடுத்துக்கொள்ளாம இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்றதுனால, ஈஸியா குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா, உடனே டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுங்க. ரொம்ப யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இருக்குன்னா, உடனே பக்கத்துல போய் செக் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி